குமரன் வந்து அப்போ எங்கே போயிருப்பாரு? எப்படி வந்து இந்த ஊருக்கு வந்து வந்து வீட்டுக்கு வராம இருக்காரு? அப்படின்னா அவருக்கு என்ன நடந்திருக்கும்? யாராவது அவர அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வந்து விஜயும், நிவீனும். அடுத்து வந்து நிவீன் வந்து இப்படியே விடக்கூடாது. அண்ணா வந்து காணோம்னா கண்டிப்பா போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தே ஆகணும் விஜய் அப்படின்னோனே, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான் நிவீன். நம்ம போலீஸ்ல உடனே கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். ஆனா இந்த கம்ப்ளைண்ட் குடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. கங்காவுக்கு மட்டும் இப்போ இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஏன்னா அவங்க மாசமா இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? சரி அப்ப என்னதான் பண்றது? ஹையர் அஃபிஷியலா எனக்கு ஒரு சில ஆஃபீஸர்ஸ் தெரியும். நான் எப்படியாவது வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து இத வேற மாதிரி ஹேண்டில் பண்ண பார்க்குறேன். நீங்க வந்து தொடர்ந்து வந்து விசாரிங்க அப்படின்னோன, சரி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம் நீ விஜய் எதுக்காக சந்தேகப்படுறீங்கன்னோன, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பசுபதியா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன பசுபதியா? நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் காவேரியும் வந்து வண்டியில போயிட்டுருக்கோம். அப்போ திடீர்னு வந்து காவேரி வந்து இடிக்கிற மாரி ஒரு வண்டி வச்சு பார்த்தா பசுபதியோட வண்டி அது. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல? அப்படின்னு நிவின் கேட்குறாரு. சொல்லணும்னு தோணல. சரி எதுவும் நடக்காதுன்னு நெனச்சேன். பார்த்தா பசுபதி இந்த மாரி வேலைய பண்ணியிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னோனே அதிர்ச்சியடையா நிவின், நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ வந்து கண்டிப்பா அண்ணன பசுபதி தான் தூக்கியிருப்பான்றீங்களா? எனக்கு என்னமோ அதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ராகவ் வந்து எங்க வீட்டு வாசல்ல நான் பார்த்தேன். ராகவியா? ஆமா ராகவ் வந்து கிருஷ்ணா கூட பேசிட்டு இருந்தான். அதான் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னோனே, அப்போ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பசுபதி தான் இருக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கலாம். அப்போ ராகவ் எங்க இருக்கா? ஏது இருக்கா? என்ன நடந்துட்டுருக்குது? பசுபதி எங்க இருக்கா? எல்லாத்தையும் நான் விசாரிச்சு சொல்றேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்புறாரு. விஜய் வந்து யோசிக்கிறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க? எல்லாருமே சந்தோஷமா வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கான வேலை எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜயும் காவேரியும் வந்து எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க அம்மா வந்து நம்ம சாரதா வந்து பார்த்து பாரம்பரிய முறைப்படி எல்லாமே பக்காவா பண்ணிட்டுருக்காங்க. எல்லா பொருளையும் பார்த்து சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது? இந்த மாரி பொருள் எல்லாம் கிராமத்தில மட்டும் தான் கிடைக்கும். எப்படி இங்கே கிடைச்சது? அப்படின்னோனே, விஜய் பத்தி என்னம்மா நினைக்கிற நீ? விஜய் நினைச்சார்னா எல்லா பொருளையும் வர வச்சுருவாரு அப்படின்னு காவேரி கிண்டல் அடிக்கிறாங்க. ஏய் காவேரி அப்படின்றாரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லாத்தையும் திங்ஸா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பொங்கலையும் வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து சாமிய வச்சு நினச்சு வழிபடுறாங்க. அடுத்து வந்து இங்கே முத்துமலர் ஃபேமிலியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பொங்கல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் போய் வெளியே வராங்க. எல்லாரும் வாங்க வெளியே அப்படின்னோனே, எதுக்கு வெளியே கூப்பிட்றான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வராங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே பார்த்தா வந்து அங்கே அப்படியே சூப்பர் செட்டிங்காக போட்டு வச்சுருக்கு. உரி அடிக்கிறது, அதுக்கப்புறம் விளையாட்டு, நிறைய விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து பந்தல்லாம் போட்டிருக்கு. செம்மையாக இருக்குது. என்னங்க இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க நினச்சி. அப்போ வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? நீ தானே சொன்ன காவேரி உங்கள் கிராமத்தில் செய்கிறது தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி அப்படின்னோடனே, ஏங்க அந்த உரி அடிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எப்படிங்க இப்போலாம் ஏற்பாடு பண்ணுறீங்க? உரிய நான் தான் ஃபஸ்ட்டு அடிப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு போக பார்க்குறாங்க. விஜய் பிடிச்சி இழுக்கிறாரு. காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி பண்ணுற நீ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா எப்போவுமே நம்ம கிராமத்தில் நான் தானே எல்லாமே பண்ணுவேன். மேலெல்லாம் ஏறி உரி அடிக்கிறதுல எவ்வளோ சூப்பராக வந்து சறுக்கு மரம்லாம் ஏறி மேலே ஏறி சூப்பராக பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டியாம்மா நீ? இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்மா நான், உனக்கு தெரியும்ல. ஏண்டி அப்போ நீ பண்ணடி, இப்போ வயிற்றுல குழந்தை வச்சு நீ எப்படி பண்ணுவ? என் குட்டி பாப்பாவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். நான் போய் சூப்பராக பண்ணிடுவேன். காவேரி பிடிச்சி இழுக்க விஜய், என்ன காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அம்மா தாயே நீ குழந்தைய பெற்று குத்துரு, அப்புறம் உரி அடி சறுக்கு மரம் ஏறி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் அப்படின்னா, ஆமாம் காவேரி பாட்டி சொல்கிறதுக்கு என்ன தப்பு இருக்குது? என்ன ஆச்சு காவேரி உனக்கு? இதெல்லாம் பண்ணக்கூடாது காவேரி. சரி உனக்கு வந்து குழந்தை பெற்று குத்துட்டு நீ பண்ணலாம் சரியா? அது வரைக்கும் வேணாம் காவேரி. அப்போ நான் அடிக்கக்கூடாதா? அடிக்கக்கூடாது இது கூடவா தெரியாது? நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி வந்து முகம் மாறுது. என்னம்மா இது சொல்கிறது கேளுடி அப்படின்றாங்க. சாரதா ரொம்ப சந்தோஷமாக அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. விஜயும் ட்ரை பண்ணுறாரு. எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க உரியடிக்க.